ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையல் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நாட்டு சர்க்கரையை யூஸ் பண்ணி பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக வந்திருக்குன்னு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் இந்த மாதிரி டேஸ்ட்டாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது பால் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் அதுக்கு ஒரு அரை கப் அளவு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இது கூடவே ஒரு கப் நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம், இல்லைன்னா வெல்லம் எடுத்துக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கப் அளவு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு கப் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏலக்காய் தூள் எடுத்து வச்சுருக்கேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப் அளவு தண்ணி நம்ம நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். நல்லா தண்ணி கொதிச்சு வரட்டும். பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நம்ம இந்த தண்ணியை வச்சு நம்ம மாவு பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி சூடாக இருக்கனால மாவு கையில் பிணைய முடியாது, அதனால் நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடக்கூடாது, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சுடுதண்ணியில் பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சுடுதண்ணியில் பிணைகிறோம் அப்படின்னா அப்போ தான் மாவு இதில் ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா வெந்து வரும். பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்க இது மாதிரி எல்லா மாவையும் உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா மாவையும் நான் பால் சேப்புக்கு உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இது மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. நான் எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இந்த நீல சேப்லேயும் நீங்கள் உருட்டிக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு எடுத்து வச்சிருக்கிற பாலை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பால் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 பேருங்கிறனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைக்கேற்ப தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம உருட்டி எடுத்து வச்சிருக்கிற மாவை இதுக்குள்ள ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா உருண்டையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டி வச்ச எல்லா உருண்டையும் நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம், அடி பிடிக்காமல். தீயை மிதமான சூட்டிலே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்து வரட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்கு பால்லே இது நல்லா வெந்து வரட்டும். அது வரைக்கும் நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க பாலோட இந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துட்டு இருக்கு. இதை நல்லா அப்பக்கப்போ கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நாட்டு சர்க்கரையை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்.
மீதி உள்ளதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டு சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட எடுத்து வச்சிருக்கிற தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா அதை கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இப்போ இது கூட நம்ம கடைசியாக ஏலக்காய் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு டேஸ்ட்டாக. நீங்களும் இது மாதிரி நாட்டு சக்கரை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.